நானே இன்றைக்கு 89இல் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகின்ற வரையில் 80களிலிருந்து 89 வரை தமிழ்நாடு விடுதலைப் படையில் மாணவனாக ஒரு சிறுவனாக உறுதுணையாக நின்று பயணித்தவன். ஜூலை கலவரத்துக்கு பிறகு நான் பள்ளி சிறுவனாக இருந்து சக மாணவர்களை வீதிக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்தி குட்டிமணி ஜெகன் உள்ளிட்ட தங்கதுரைக்காக நீதி கேட்டு பள்ளியை ஸ்ட்ரைக் அடித்து மாணவர்களோடு போராட்ட களத்தில் இருந்தவன். அப்படிப்பட்டு இருந்த வேல்முருகன் ஆகிய நான் 89 பாமக தொடங்குவதற்கு முன்பு வரை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய உறவினர் தான் உங்களுக்கு தெரியும் பண்ருட்டியார். என்னுடைய உறவினர் தான் ராமசாமி படையாச்சியார், கோவிந்தசாமி படையாச்சியார். இவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சிகளிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்த ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலம் கொண்ட அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர். எனக்கு அரசியலை சீர்தூக்கி பார்த்து தெளிவான ஒரு முடிவெடுக்கின்ற தகுதியும் திறமையும் ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு இது அணுகுகின்ற ஒரு புரிதலும் எனக்கு இருக்கிறது. அந்த புரிதலோடு தான் நாம் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை உருவாக்கி தேர்தல் அரசியல் நின்றால் என் உறவுகளாக இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற உறவுகள் எல்லாம் அப்படியே நாளைக்கே என் பின்னாடி அணிவகுத்து நின்று என்னை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிவிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆக அவர்கள் மனங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற போது நமக்கான அரசியல் வாழ்வு, நமக்கான நம்மை நம்பி வருகின்ற இந்த குரலற்ற மக்களின் குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் நம் கைகளுக்கு கிடைக்கும். அதுவரையில் இந்த மக்களோடு பயணிப்போம், இந்த மக்களுக்காக உழைப்போம், இந்த மக்களுக்காக போராடுவோம், இந்த மக்களோடு இரண்டர கலந்து இந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணியாற்றுவோம் என்கிற ஒரு புரிதலோடு தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல் ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை, இதில் அரசியல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியை நடத்திய சுப உதயகுமாரன் ஒரு சமரசமற்ற ஒரு போராளி. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழீழ தேசிய தலைவனே எமது உயிர் மூச்சு உள்ளவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் என்கிற கொள்கை உறுதியோடு இருக்கிற பல்வேறு வேங்கைகளாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எண்ணற்ற போராளி தம்பிமார்கள் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய கருத்தறிந்து ஒரு ஜனநாயக வழி நின்று இந்த கட்சியை நான் எதிர்காலத்தில் வழிநடத்துவேன். இப்போது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்று அவர்கள் அளித்த உதயசூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த விவாதம் கூட தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களால் வேல்முருகன் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு பேசிய போது நான் அப்படியே உடனே எழுந்து முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக ஒரு கருத்தை முன்வைத்தேன். இந்த உதயசூரியன் சின்னம் என்பது எங்கள் கடலூர் சூரப்பநாயக்கடியைச் சேர்ந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் 1957இல் எங்கள் முன்னோர்கள் கொடுத்த சின்னம்தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு இந்த சின்னம் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் சென்று எங்கள் குடும்பத்தினரிடம் தான் வந்து கேட்டு இந்த சின்னத்தை பெற்றார்கள். அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் குரலற்ற மக்களின் குரலாக சமூக நீதிக்காக ஒலிப்பதில் நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன் என்று என் பதிவை செய்திருக்கிறேன். ஆக எனக்கென்று சில அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது. என்னுடைய முன்னேற்றியர்கள் இந்த நாட்டுக்கு தனி மெஜாரிட்டி ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குவதில் என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கிய கட்சி பங்களித்து ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்கியது. அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக திரும்பவும் அவரை ஆட்சிக்கட்டிலிருந்து இறக்கி பச்சை தமிழர் காமராஜ் என்ற ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியதில் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாரும் என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயரும் தலைவராக இருந்த உழவர் உழைப்பாளர் கட்சியும் மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான காமன்வெல்த் பார்ட்டியும் ஆதரவு தந்துதான் பச்சை தமிழர் காமராஜரை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர வைத்தது என்பது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆக இந்த வரலாற்று பின்புலத்தோடு அரசியல் புரிதலோடு அரசியல் செய்கிற வேல்முருகன் அவர்கள் தெளிவான அரசியலை செய்து வருகிறேன். அது காலம் எமக்கு உரிய நேரத்தில் கையளிக்கும். அப்போது இன்றைக்கு புரிதல் இல்லாமல் என்னை விமர்சனம் செய்கின்ற, புரிதல் இல்லாமல் என் மீது சேற்றை வாரி பூசுகின்றவர்களுக்கு பதிலாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும்.